அதிமுக எடப்பாடி கட்டுப்பாட்டில் விஜய் கொண்டு வரவே முடியல. ஆனால் இப்போ பாஜகவிடம் வழியக்க போய் சரணாகதி அடைந்திருக்கிறார் விஜய், திமுகவிடம் வந்து தப்பிப்பதற்காக. அப்போ பாஜக தான் சொல்லுகிறதையெல்லாம், தான் செய்வதையெல்லாம், சொல்லுவதையெல்லாம் விஜய் கிளிப்புள்ளையை போல செய்வார்னு பாஜக நம்புது. பாஜகவுக்கு ஒரே நோக்கம் இங்கே திமுகவை வெற்றி பெற விடக்கூடாது. அந்த காரணத்தினால் பாஜகவினுடைய திட்டம் இன்னும் 6 மாத காலம் இருக்கு. ஆனால் கரூர் நிகழ்ச்சி அதை அரை நாளாக்கி விட்டது. 27ஆம் தேதி நிகழ்ச்சி நடக்குது, மரணம் அடைகிறார்கள். 28ஆம் தேதி இரவுக்குள் பாஜகவிடம் சரணாகதி அடைந்து விட்டார் விஜய். விஜய கரூர் நிகழ்ச்சிக்கு முன்பு புலிப்படம் எடுத்து அது 10 வருடம் ஆகிவிட்டது. 5 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு கட்டியே ஆகணும்னு விஜய்க்கு வருமான வரி நோட்டீஸ் அனுப்பிச்சது. இதை கேள்விப்பட்ட அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் விஜயினுடைய 25 வருட பிஆர்ஓ பிடி செல்வகுமார் நீங்கள் திருவனந்தபுரம் மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை நோய் செய்து படுத்துட்டார். அவருக்கு ஒரு நலம் கூட விசாரிக்கல. விஜய் ஒரு 25 ஆண்டு காலம் அவருக்காக உழைத்த ஒரு நபர். இந்த நபரை அஜித் உட்பட சூர்யா அத்தனை பேரும் பேசியிருக்காங்க. திருவனந்தபுரம் மருத்துவமனையில் அவசரமாக அவர் சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம், அங்கே அனுமதிக்கப்பட்டு இப்போ அவர் சுகமாக இருக்கார். இது போன்ற விஜய் நன்றி கெட்ட மனிதன். நீங்கள் சொன்னீங்க பிடி செல்வகுமார் அவர்கள் வந்து புலிப்பட தயாரிப்பாளர், அவரை ஏன் விஜய் அவர்கள் போய் சந்திக்கலன்னு நினைக்கிறீங்க? இல்லை, விஜயுடைய பழக்கம் என்னென்னா, ஒரு படம் தோல்வி அடைந்தால் அந்த தயாரிப்பாளர் ராசி இல்லாதவர். கேடி குஞ்சுமோன், ஆஸ்கர் ரவிச்சந்திரன், இப்படி பல பேர் அவர்களை இவர் திரும்பியே பார்ப்பதில்லை. ஏன்? ஒரு படம் தோல்வி அடைந்தால் திருப்பி அவர்களை சந்தித்தால் அந்த தோல்வி தனக்கு ஒட்டிவிடும். ஆன்மீக பயம், கடலூர் சந்திரசேகர் சொல்லுகிற பயம்.